இருக்கு. எங்க அண்ணாக்கு இங்க இருக்கிற மைசூர் சாண்டல் வாங்கிட்டு வரணுமா. ஸ்மெல் நல்லா இருக்கும்னு சொன்னா. ஏய் இங்க ஒரு விசிறி இருக்குடி. அத நம்ம வாங்கணும்னா நம்ம வீசிட்டு இருப்போம் இல்லையா? அப்போ சாண்டல்வுட் ஸ்மெல்லே வரும் தெரியுமா? நான் வாங்கி இருக்கேனே. ஆமா நிறைய பொம்மை கூட விக்கிறாங்க. ஆனா ரொம்ப ரேட் சொல்லுவாங்க. ஆமா. ஏய் வாடி போலாம். ஏய் இங்க பாத்தியா நம்ம நேஷனல் அனிமல். ஏய் ஆமாரியா. அத பார்த்தாலே பயமா இருக்கு. எவ்வளவு பெருசா இருக்குல்ல. ஏய் ஆமாரியா. அது தூங்கிட்டு இருக்கு போல. ஆமா. ஏய் இங்க ஒயிட் டைகர் எல்லாம் இருக்கும் தெரியுமா? ஏய் தெரியும். வா போய் பார்க்கலாம். வா போலாம். இங்க பாரு ஒயிட் டைகர். ஐயோ அந்த நார்மல் டைகரை விட இந்த டைகர் தான் ரொம்ப பயமா இருக்குல்ல. ஆமா இது பாத்தியா எவ்வளவு பெருசா இருக்கு. நம்ம ஏதாவது உள்ள இருந்தா நம்மள விட்டு வைக்குமா? சாப்பிடும். ஆமா கரெக்ட் தான். ஆனா ஃபுல்லா ஒயிட்டா இருக்கு. அதோட ஸ்கின் பாத்தியா? கேட் ஸ்கின் தான். டைகர்ஸ்கலாம் தெரியும்ல. அது கூட தெரியாம இருப்பாங்களா? சொன்னேன். சரி வா. ஏய் ரம்யா இங்க பாரு பீகாக் டான்ஸ் ஆடுது. ஆமா கியா இதுவரையும் நான் பீகாக்க டான்ஸ் ஆடுறது பார்த்ததே இல்ல. ஆமா நானும் பார்த்தது இல்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுல ஒயிட் பீகாக்கும் இருக்கு. வா அத போய் பார்க்கலாம். வா போலாம். ஏய் நம்ம நல்ல டைமிங்க்கு வந்திருக்கோம். இந்த ஒயிட் பீகாக்கும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு எத்தனை நாள் ஆசை தெரியுமா கியா? எனக்கும் தான் ரம்யா. அந்த கலர் ஃபுல்லா ஒயிட்டா இருக்கு. நல்லா இருக்குல்ல பார்க்கவே. ஆமா எனக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா அந்த பீகாக் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓ அப்படியா? எனக்கு இந்த பீகாக் தான் பிடிச்சிருக்கு. ஓ டேய் இங்க பாருடா யானை. ஏய் ஆமாடா 3 யானை இருக்கு. ஏய் ஒரு யானை மிதிச்சாலே நம்ம சட்னி தான். ஆமாடா. ஏய் இங்க பாரு பூஜா ஜிராஃப். ஏய் இது பார்க்க எங்க அக்கா மாதிரியே இருக்கு. என்ன? ஐ மீன் எங்க அக்கா மாதிரி ஹைட்டா இருக்குன்னு சொல்ல வந்தேன். ஓ ஓகே. ஏய் அங்க பாரு எவ்வளவு டீர் இருக்கு. ஆமா கியூட்டா இருக்குல்ல. அந்த டீரோட ஸ்கின் மேல டாட்ஸ் டாட்ஸா இருக்கும்ல அது நல்லா இருக்குல்ல. ஆமா அதோட கொம்பு நல்லா இருக்கு. ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் பஸ்ல ஏறுங்க. ஏய் மேம் கூப்பிடுறாங்க. வா போலாம். வா போலாம். ஏய் எனக்கு தெரிஞ்சு நம்ம நெக்ஸ்ட் பிளேஸ் வந்து ஆர்ட் கேலரி தான் போறோம்னு நினைக்கிறேன். அப்படியா? ஹலோ ஸ்டூடண்ட்ஸ். ஸோ நம்ம ஜூ போயிட்டு வந்துட்டோம் இல்லையா? ஸோ தி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பிளேஸ் இஸ் ஆர்ட் கேலரி. ஐ ஹோப் எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே ரெடியாக இருங்க. இப்போ நம்ம இறங்க போகிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நான் வெளியே வெயிட் பண்ணுறேன். ஏய் வாவ் இங்க பாருடி எவ்வளவு பெயிண்டிங்ஸ் இருக்குல்ல. ஆமாரியா ரொம்ப சூப்பரா இருக்கு. இதெல்லாம் ஓல்டன் டேஸ்ல பெயிண்ட் பண்ணது தெரியுமா? தெரியும். வீட்டில் எனக்கு போர் அடிச்சிச்சுன்னா நான் சும்மா உட்காந்து பெயிண்ட் பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு பெயிண்ட் பண்ண எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? எனக்கும் தான் பெயிண்ட் பண்ண பிடிக்கும். ஓகே இங்க பாரு எவ்வளோ சூப்பர் சூப்பரான பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்குன்னு. அங்க குதிரையில ஒருத்தர் இருக்காங்க இல்லையா? அவங்க ஜான்சி ராணின்னு நினைக்கிறேன். அப்படியா? அது கேன்வாஸ் போர்டில் தானே பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஆமா கரெக்டாக சொன்னேன். ஏய் கியா இங்க பாரு அந்த காலத்தோட குரூப் ஃபோட்டோன்னு நினைக்கிறேன் இது. ஆமா சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே. அந்த ஃப்ரேம் பாரு சூப்பராக இருக்கு. ஆமா நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் இல்லையா அதே பெயிண்டிங் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதில் வந்து ஒரு படையே இருக்குது இல்லை? ஆமா கியா சென்டரில் பாரு ராஜா உட்காந்துருக்காங்க. ஆமாம் ரம்யா அப்போ கூட யூனிஃபார்ம் போட்டு தான் இருக்காங்க உங்கள் சோல்ஜர்ஸ் எல்லாம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ட்ரிப் பிடிச்சிருந்ததா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ட்ரிப்பு வந்து ஆர்ட் கேலரியோட முடிஞ்சது. ஸோ இப்போ நம்மளோட வீட்டுக்கு தான் போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எதாவது வாங்கியிருக்கீங்களா? எஸ் மேம் நான் வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்கினேன் மேம். நான் வந்து மைசூர் சாண்டல் சோப் வாங்கினேன் மேம். நான் வந்து சில ஸ்நாக்ஸ் வாங்கினேன் மேம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு ஒரு 4 hours ஜேர்னி இருக்கும் திரும்பி நம்ம ஊருக்கு போகிறதுக்கு. ஸோ எல்லாருமே தூங்கிடுங்க ஓகேங்களா? நம்ம ஸ்கூல் வந்ததும் நாங்கள் எழுப்பி விடுறோம். ஓகே நம்ம ட்ரிப் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? அதில் நம்ம என்னென்ன ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோமோ அது சென்ட் பண்ணி தான் இருக்கேன். அப்புறம் நம்ம டீட்டெயில்ஸ் கூட சென்ட் பண்ணி தான் இருக்கேன் எந்தெந்த பிளேஸில் இருக்கும் என்ன பண்ணணுன்னு. அப்புறமா இப்போ நம்ம ஸ்கூல் ரீச் ஆக போகும்போது நான் வந்து மெசேஜ் அனுப்பிடுறேன் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு ஓகேங்களா? அந்த குரூப்பில் மெசேஜ் அனுப்புகிறேன். உங்கள் பேரண்ட்ஸ் வந்து உங்களை பிக் பண்ணிப்பாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே படுத்து தூங்கிடுங்க. ஏன்னா ரொம்ப டயர்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சுற்றி காலெல்லாம் வலிச்சிருக்கும். ஸோ ஓகே. ஆனால் இந்த ட்ரிப்பு ரொம்ப ஜாலியாக இருந்தது இல்லடி? ஆமாம்
எனக்கு இந்த ட்ரிப்பை மறக்கவே முடியாது. சூப்பரா இருந்துச்சு. ஆமா.